வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் என்ன விஷயம் சம்பந்தமாக பார்க்குறோம்னு சொன்னால், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு ஆதரவாக பாராளுமன்றத்தில் சாணக்கியன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் குரல் கொடுத்தார். இது எதுக்காக குரல் கொடுத்தார் அப்படி என்று சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். ஸோ இவைகள் எல்லாமாக சேர்த்து நாங்கள் இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நான் சொல்கின்ற கருத்தில் பிள்ளைகள் சரிகள் இருப்பில் நீங்கள் சுட்டி காட்டுங்க, நிச்சயமாக திருத்துவேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு தந்திரம் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. சரி, வீடியோக்குள்ளே நேரடியாக போகலாம். இன்று பாராளுமன்ற அமர்வுகள் ஆரம்பித்திருக்கிறது. பாராளுமன்ற அமர்வுகளில் திரு சாணக்கியன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அர்ச்சுனா ராமநாதனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறார். என்னத்துக்காக அப்படின்னு சொன்னால், அண்மையில் அமைச்சர் அவர்களினால் வெளியே போ அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை வெளியேற்ற முயற்சித்தமை சட்டப்படி குற்றம், அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் அப்படி சொல்வதற்கு அவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இந்த ஆளுந்தரப்பு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அமைச்சர்கள் இப்படி நடந்து கொண்டது தவறு அப்படின்னு சொல்லி சாணக்கியன் அவர்கள் பாராளுமன்றத்தில் தன்னுடைய பேச்சில் சொல்லியிருப்பார். அவர் சொல்லி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த நேரம் அவருக்கான நேரம் முடிவடைகிறது. அதுக்கப்புறம் டாக்டர் ராமநாதன் அவர்கள் ஸ்டாண்டிங் ஆர்டர் எடுத்து இந்த விஷயத்தை சொன்னமைக்காக அல்ல தனக்கு ஆதரவு தந்தமைக்காக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சாணக்கியன் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிக்கொண்டும், அது மட்டும் இல்லாமல் ஒரு அமைச்சர் அவர்கள் என்னுடைய கையை பிடித்து வெளியில் போ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய அரசாங்கம் இருக்கிறது அப்படின்ற பொழுது இது சம்பந்தமாக தான் அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்கு பாராளுமன்றத்தில் தன்னுடைய கோரிக்கைகளை முன்வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சொன்ன பொழுது அவருக்கான அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் தான், 30 செகண்ட் தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட டைமாக இருந்தால் அதுக்குள்ளே உடனடியாகவே அவரை இருக்க சொல்லிட்டாங்க சபாநாயகர். சரி, இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது இன்னும் ஒரு விஷயம் பாராளுமன்றத்தில் நடந்தது. அந்த விஷயத்தை இந்த இதில் பார்த்துக்கொண்டு என்னதுக்காக சாணக்கியன் அவர்கள் சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்த 323 கொள்கலன்கள் துறைமுகத்தில் எந்த விதமான அதிகாரபூர்வமான கையெழுத்தும் இல்லாமல் இந்த 323 கொள்கலன்களும் விடுவிக்கப்பட்டமை சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு முன்னர் இது சம்பந்தமான கேள்விகளை எழுப்பியிருந்தார் நினைக்கிறேன். வேறு யாருமே இது சம்பந்தமான கேள்விகளை எழுப்பவில்லை. அதுக்கப்புறமாக எதிர்த்தரப்பிலிருந்து இன்னும் ஒரு சிலர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் கேள்வி எழுப்பியதுக்கு பின்னர் கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க. அந்த 123 கொள்கலன்களும் வெளியில் எப்படி போனது சம்பந்தமாக அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுப்பது, அதுக்கான விசாரணைகள் நடத்துவது சம்பந்தமாக பாராளுமன்றத்தினுடைய குழு ஒன்று உருவாக்கப்பட்டிருப்பதாக பாராளுமன்றத்தின் தலைவர் விமல் ரத்நாயக்க அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவிச்சிருந்தாங்க. இதுக்கும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் எடுத்த நடவடிக்கை காரணமாக தான் இதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கையாக அதுக்கான குழுமம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்ற பொழுது இந்த டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா என்ன செய்தார் அப்படின்னு சொல்கிறார்கள், இவை பதிலாக இருக்கும். சரி, இந்த விஷயம் இப்படியே இருக்கட்டும். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்காக திரு சாணக்கியன் அவர்கள் எதுக்காக குரல் கொடுத்தார்? எல்லாருமே உடனடியாக தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் அர்ச்சுனா ராமநாதனுக்கு அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார். பாராளுமன்றத்தில் அந்த விஷயத்தை முன்வைச்சார். அமைச்சருக்கு எதிராக சாணக்கியன் அவர்கள் பேசினார். இப்படி நிறைய விஷயங்கள் பேசப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்குது. நாங்கள் இதை காணக்கூடியதாக இருக்கிறது. இப்போ சமூக ஊடகங்களில் தொடர்ச்சியாக அந்த ஒரு சின்ன கிளிப் தான் ஓடிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு உட்கூத்து இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். அதாவது கடந்த அந்த டிசிசி கூட்டம், கிளிநொச்சியினுடைய அபிவிருத்தி குழு கூட்டத்தில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஒரு ஊழலை முன்வைத்த பொழுது இந்த ஊழலுக்கு பின்னாடி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய ஆதரவாளர்கள் அல்லது அடிவரடிகள் உறுதுணையாக இருக்கிறார்கள் அல்லது உந்துதலாக இருக்கிறார்கள் அப்படின்ற பொழுது அதில் மாற்று கருத்து எதுவுமே இல்லை. அவ்வளோத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அடாவடித்தனம் அன்று டிசிசி கூட்டத்தில் இடம்பெற்றிருந்தது. இது சம்பந்தமாக
போலீஸாரும் இதுவரை நடவடிக்கை எடுத்தார்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதும் இல்லை, எந்த விதமான நடவடிக்கைகள் எடுத்த மாதிரியும் இல்லை. ஆனால் டாக்டர் ராமநாதன் அவர்கள் நேற்றைய பகிர்வில் ஒன்று சொல்லியிருந்தேன், அந்த ஒரு சிவப்பு டிஷர்ட்டை போட்டு ஒரு சின்ன கட்டையில் ஒருத்தர் நின்று குளற இருப்பார், அவரைத்தான் முதல்ல பிடிச்சி உள்ளே போட்டு விசாரணை நடத்தியிருக்கணும். எவ்வளவோ ஒரு அரச நிதி இந்த ஒரு டிசிசி கூட்டத்துக்கு பயன்படுத்தப்படுறது, அந்த அரச நிதியை வந்து இவர் மோசடி செஞ்சார் அல்லது அந்த அரச நிதியை வந்து தேவையில்லாமல் பயன்படுத்தினார் அப்படின்றதன் கீழே வழக்குகள் போட்டு அதாவது செஞ்சு அவர் மேலே தான் முதலாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி, ரெண்டாவது இந்த வேலமாகிதன், அது மட்டும் இல்லாமல் அந்த கமக்கார அமைப்புகளுடைய தலைவர், இவர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த கூட்டத்தை குழப்பினார்கள். ஆனால் வெளியில் சொல்லப்பட்டது டாக்டர் ராமநாதன் அவர்கள் கூட்டத்தை குழப்பினார் சொல்லி. ஆனால் யார் குழப்பினார்கள் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தெரிய வந்திருக்கிறது. உண்மை லேட்டாக தான் வரும், ஆனால் வரவணி நேரத்தில் சரியாக வந்திருக்கும். பாராளுமன்றம் வரை இந்த விஷயம் போயிருக்கிறது. இது கிட்டத்தட்ட ஆளுந்தரப்பினுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் யார் பக்கம் பிழை அப்படின்றது தெரியும். டாக்டர் பக்கம் பிழை இல்லை, அவர் ஒரு விஷயத்தை முன்வைக்கிற பொழுது இங்கே இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. அது மட்டும் இப்போ சமூக ஊடகங்களில் எல்லாருமே ஆக்டிவாக இருக்கிறதுனால சமூக ஊடகங்களில் வருகின்ற பயிர்களை பார்க்கின்ற பொழுது டாக்டர் பக்கம் பிழை இல்லைன்றது அமைச்சருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு ஒரு நான் நினைக்கிறேன். ஆனால் இங்கே சாணக்கியன் அவர்கள் எதுக்காக குரல் கொடுக்குறார் அப்படின்ற பொழுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கும் சாணக்கியனுக்கும் ஒத்துப்போதா அப்படின்னு சொன்னால் இல்லை. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே பாராளுமன்றத்தினுடைய தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற தலைவராக யார் இருந்தார், ஸ்ரீதரன் இருந்தார். அவரை வந்து பின்னுக்கு தள்ளி போட்டு இப்போ வந்து சாணக்கியன் அந்த இடத்துக்கு வந்திருக்கின்ற பட்சத்தில் வந்து இந்த இருவருக்கும் இடையில் வந்து தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது. இருவரில் இப்போ பாராளுமன்றத்தினுடைய அத்தனை நடவடிக்கைகளும் தமிழ் கட்சியினுடைய பாராளுமன்றத்தினுடைய அத்தனை நடவடிக்கைகளுக்கும் வந்து சாணக்கியன் தான் பொறுப்பாக இருக்கார். என்ன சொன்னால் அவர் தான் பாராளுமன்றத்தினுடைய குழு தலைவராக இருக்கார் தமிழ் கட்சியினுடைய. இப்படி இருக்கின்ற பொழுது இப்போ இவரை திரு ஸ்ரீதரன் அவர்களை வந்து கட்சியிலிருந்து எப்படியாவது வெளியேற்றணும் அப்படின்றது இவங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனதும் அதே மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர் அல்ல பதில் செயலாளராக இருக்கிற என்ன பேர் சுமந்திரன், அதே மாதிரி பதில் தலைவராக இருக்கிற CVK சிவஞானம், இவர்கள் எல்லாருடைய ஒரு பெரிய ஒரு முயற்சி ஸ்ரீதரனை கட்சியிலேருந்து விலக்குறது. ஸ்ரீதரன் ஏழுமோ ஏழாதோ தொங்கி பிடிச்சு கொண்டு அந்த கட்சியில் இப்போ இருக்கிறாரு. அவர் அவ்வளவு அசிங்கப்படுத்தியும் அவர் சட்ட நடவடிக்கைகள் எடுத்தும் எதுவும் சரியான முறையில் அவருக்கான சாதகமாக இல்லை. இப்போ டாக்டர் ராமநாதன் அவர்கள் கொண்டு வந்த ஊழல் குறிப்பிட்ட ஸ்ரீதரன் அவர்களினுடைய ஆட்கள் அல்லது வந்து அவருடைய ஆதரவாளர்கள் என்ற பட்சத்தில் வந்து அந்த ஸ்ரீதரன் மீது இருக்கின்ற எதிர்ப்பை காட்டுவதற்காகத்தான் திரு சாணக்கியன் அவர்கள் டாக்டர் ராமநாதன் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதாக நேரடியாக ஆதரவு கொடுப்பதாக பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்திருந்தார். டாக்டர் ராமநாதன் அவர்கள் நெடுக சொல்கிறது வந்து என்னதான் நாங்கள் வெளியில் அடிபட்டு கொண்டாலும் உள்ளுக்குள்ளே வந்து எல்லாருமே நண்பர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக டாக்டர் ராமநாதன் அவர்கள் சொல்லிக்கொண்டே வரார். அதே மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களோடு பொது வழிகளில் முட்டி கொண்டாலும் பாராளுமன்றத்தில் வேறு வழியில் காய்ச்சி தான் ஆகணும். அந்த நேரத்தில் பாராளுமன்றத்தில் தமிழ் கட்சிகள் எல்லாருமாக சேர்ந்து டாக்டர் ராமநாதன் ஆதரவு கொடுத்தார்களா இருந்தால் உண்மையில் மிகப்பெரிய ஒரு விஷயம். அது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அது ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, எல்லா தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரவாக குரல் கொடுத்திருந்தால் உண்மையில் அதுதான் மகிழ்ச்சி. அதனால் குறிப்பிட்ட அமைச்சர் அவர்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ சாணக்கியன் அவர்கள் கொடுத்திருக்கார், டாக்டர் ராமநாதன் அவர்கள் அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டிருக்கார் பாராளுமன்றத்தில். பாப்போம் இது என்ன நடக்குன்னு சொல்லி. ஆனால் சாணக்கியனுடைய சாணக்கியம் அல்லது வந்து அவருடைய இந்த யோசனை அல்லது இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான முயற்சிக்கு பின்னாடி பெரிய ஏதாவது ஒரு நரித்தனம் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி, அரசியல் நரித்தனம் ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவர் தனியாக முடிவெடுத்து சாணக்கியம் காய்க்க முடியாது. இவருடைய தலை அப்படி தான் சொல்லணும். சுமந்திரன் அவர்களிடம் வந்து இது சம்பந்தமாக தெளிவான பேச்சுவார்த்தைகள் தெளிவாக எல்லாமே பேசி அவர் சொன்னதன் அடிப்படையில் தான் இவர் வந்து பாராளுமன்றத்தில் சாணக்கியன் அவர்கள் பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. தனியாக இவர் கட்சி சார்ந்து இவர் கட்சி இல்லாமல் இன்னொரு முடிவை இவர் எடுத்து சொல்ல முடியாது. கட்சிக்குள்ளே வந்து இது சம்பந்தமாக முடிவுகள் எடுத்து இவர் பேசியிருக்கலாம். பாப்போம் இது சம்பந்தமாக மற்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கொடுக்குறார்களா இல்லையா அப்படின்றது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு. ஆனால் இந்த நரித்தனம் அல்லது இந்த தந்திரத்தில் வந்து ஏதோ ஒரு வியாபாரம் அல்லது ஏதோ ஒரு டெக்னிக் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லித்தான் நான் யோசிக்கிறேன். சாணக்கியன் அவர்கள் டாக்டர் ராமநாதன் அவருக்காக குரல் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிக்கொள்கிறான். நான் என்ன சொன்னால் சரி, யாருமே கதைக்காத பட்சத்தில் அவராது கதைச்சார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன நடக்க போகிறது அப்படின்றதெல்லாம்
அல்லது என்ன இதுக்கு பின்னாடி இருக்கிற தந்திரங்கள்ன்றதெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.